நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த நாட்களில் இருந்தே ஒரு ஊழியக்காரியின் தூண்டுதலால் சாது சி செல்வராஜ் ஐயா அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை கொடுமைப்படுத்தினேன் என்று பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அந்த காலங்களில் தேவையில்லாமல் சாது சி செல்வராஜ் ஐயாவை குத்தி குத்தி கடிதங்கள் எழுதியும் என்னை மன்னித்தார்கள் என்றும், இந்த காரணங்களால் அவர் இறந்த பிறகு அவரை கொடுமைப்படுத்தின குற்றம் என் மனதை விட்டு மாறாமல் இருப்பதாகவும் சொல்லியிருந்தேன். இப்படி பல விதங்களில் நான் அவருக்கு துரோகங்கள் செய்த கவலை என்னை விட்டு மாறாதிருப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள் என்னவென்று சொல்லுகிறேன். முதலாவது காரியம், என்னென்ன வார்த்தைகள் என் இருதயத்தில் பதிந்ததால் சாது சி செல்வராஜ் ஐயாவிற்கு கீழ்ப்படியவில்லை என்ற எண்ணம் என் மனதை விட்டு மாறாமல் இருப்பதால் இனிமேல் இப்படி நல்லது செய்யும் மனதோடு இருக்கும் நல்ல நீதிமான்களுக்கு இப்படிப்பட்ட துரோகம் செய்யக்கூடாது, இந்த துரோக பேச்சுக்களை நம்பக்கூடாது என்ற எண்ணம் என் மனதில் இடைவிடாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி என் மனதில் இருந்து கொண்டிருப்பதால் ஒரு பேச்சு பேசுவதற்கு முன்பு அதன் அர்த்தங்கள் என்ன, அந்த வார்த்தையின் பின்விளைவுகள் என்னென்ன என்று அறிந்து பேச தோன்றும். இன்னும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என நினைத்து பேச தோன்றும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறவர்கள் பேச்சில் உண்மை இல்லாமல் இருந்தால் அதை சுட்டி காட்டி பேச தோன்றும். உண்மையை சொல்லுவதை துண்டு துண்டாக அர்த்தாலும் நிறுத்த தோன்றாது. மன்னிப்பு கேட்கும் ஒரு நபரை மன்னிக்க தோன்றும். பக்கத்தில் உள்ளவர்களும் நாட்டில் உள்ளவர்களும் உலகத்தில் உள்ளவர்களும் நல்லா இருக்கும்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து பேச தோன்றும். இதற்கு என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சகித்து கொண்டு முன்னேற தோன்றும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சாது சி செல்வராஜ் ஐயாவின் பாடுகளை நினைத்து கொண்டே இருப்பதால் எனக்கு பக்க துணையும் பாதுகாவலுமாக இருந்து கொண்டே இருக்கிறது. சாது சி செல்வராஜ் ஐயா பட்ட பாடுகளை போன்றே சாது ஜி தேவநேசன் ஐயா அவர்களும் சாது குரியன் ஐயா அவர்களும் பாடுகள் பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் என்று பவுலப்போஸ்தலர் எழுதியிருப்பது போல, நாம் இந்த சாட்சிகளையும் நினைத்து ஓடும்போது நமக்கு அது ஆசீர்வாதமாகவே இருக்கிறது. அதுபோலவே இந்நாளிலும் ஜோயலையா அவர்களும் பாடுபடுகிறார்கள் என்ற அறிவும் எனக்குள் இருப்பதால் நான் இன்னும் கர்த்தருக்குள் அதிகமாக நிலை நிற்க முடிகிறது. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.